கேட்கலாம். பட் ரியல் ஸ்டோரி என்னன்னா சிவம் டூபேயோட கன்கஷன் சார். அதுதான் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ். ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்ததுல இந்த மேட்சை திருப்பி விட்டுருக்காரு. மூணு விக்கெட் 33 ரன் 4 ஓவர்ல அண்ட் க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு. அண்ட் அகைன் பாருங்க விக்கெட் தப்பு உள்ள போயிட்டாருங்க. சி சம்வேர் டவுன் தி லைன் கொஞ்சமாவது round the wicket at Steve. Steveக்கு ஒரு ஆஃப் டே விக்கெட் எதுவும் எடுக்கல. இன்னும் 98லேயே நிற்கிறாரு. 1 மேட்ச் விளையாடுறாரு. சீரீஸ் வரப்போம். சீரீஸ் முன்னாடி நம்ம பேசணும். இது ரொம்ப க்ளோஸ்லி இம்பார்ட் சீரீஸாக இருக்கும் சொல்லியிருந்தீங்க. நீ ஒரு 1 மாதிரி போகாது, ஒரு 3-2 போகிறீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் மற்றபடி எந்த டீம் ஆட்டம் அவங்க பேசுறது கேட்க இது வின் வித் ஆஸ்ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க பார்த்தா இல்லையா? அதுதான் பாயிண்ட். ரீசன் ஏன்னா அது என்னால அதை டைஜஸ்டே பண்ண முடியும். ஆஸ் எ கிரிக்கெட்டர் சி இப்போ லைக் சப் இருக்கணும். அவங்களும் கிரிக்கெட் ஆட வந்திருக்காங்க, அவங்களும் வின் பண்ண வந்திருக்காங்க. ஒரு ஃபேர் கேமா இருந்திருக்கலாமே. எங்கேருந்து அவர் வந்தார் ஹர்ஷித் ராணா, அவர் அவுட் அண்ட் அவுட் போலர் உள்ள நிமிஷம் வந்திருக்கீங்க. சிவம் டூபே எல்லாம் டெத்துல போட்டவே மாட்டாருங்க. எப்படி பார்த்தாலும் இது நியாயம் கிடையாதுங்க. ரமன்தீப் சிங் அவரும் இருந்தார், ஆல் ரவுண்டரா இருந்தார். பட் எங்கேயாவது எதிரணி கேப்டன் கிட்ட இங்க ஃபீல்டர் இருக்காரு, அவுட். மீதி பேசுவோம். இப்போதைக்கு இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம இந்த சீரீஸையும் ஜெயிச்சிருக்காங்க. வெல்ஃபியர் டீம் இந்தியா. இங்கிலாந்துக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்த சீரீஸ் இன்னும்